அது வெற்றி இல்லை, அது வாங்கப்பட்ட வெற்றி தானே. தேர்தல் ஆணையம், உளவுத்துறை, காவல்துறை எல்லாம் திமுகவுக்காக வேலை செஞ்சாங்க. எதுக்கு ஒரு 15 விழுக்காடு கள்ள ஓட்டு போடுறீங்க? காசு கொடுத்தீங்க, அது கள்ள ஓட்டு போடுறீங்க. இதெல்லாம் ஒரு வெற்றின்னு பேசிக்கிறதுக்கு வெக்கப்படுங்க. இதை போய் வெற்றின்னு பேசிக்க வெக்கப்படுங்க. ஒரு ரூபா காசு கொடுக்காம 25,000 வாக்கு வாங்கினா நாங்கள் தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம். தனித்த உன் வாக்கு எவ்வளவு? தனித்த உங்கள் வாக்கு எவ்வளவு? அப்புறம் அதை போய் வெற்றி எப்படின்னு பார்க்குறீங்கன்னா மிக கேவலமாக பார்க்குறேன். அதுவும் அவங்க வேலை தான். சீமானுக்கு போட்டுறாதிய, எங்களுக்கு போடலைனாலும் பரவாயில்ல, நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொல்லி 700 ஓட்டு போன தேர்தலில் இப்போ 6000 ஓட்டுன்னா எனக்கு எதிராக திருப்பி விடப்பட்டது தான். அதுதான் அது போய் பேசி பயன். திரும்பி பெரியார் மண்ணுன்னா வெறியாயிருது. பெரியாருக்கு எதுங்க மண்ணுது? முதலமைச்சருக்கு எது? எந்த மண்ணு? முதலமைச்சர் மண் அது மண்ணா? வரேன் போகிறோம்லாம் இன்னும் அவன் மண்ணுன்ட்டு இன்னும் விளையாட்டு பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? தமிழன் பரம்பரை மண், தாய் நிலம் இங்கே. இது ஏன் என் பாட்டன் கப்பல் ஓட்டிய தமிழன் மண்ணா இல்லை? இது எதுக்கு? இது மருதுபாண்டியர் மண்ணாண்ட வேலுநாச்சியார், பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், பெரும்பிடுகு, முத்தரையர் மண் அப்படிலாம் ஏன் பேசி பழக மாட்டேங்கிறீங்க நீங்கள்? இது சக்கிழுத்த செம்மல் வாபூசியின் மண், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் மண், இது கியாபி விஸ்வநாதன் மண், முத்தமிழ் காவலருடைய மண் அப்படின்னு சொல்லணும்ல. தனித்தமிழ் அடிகளார், மறைமல் அடிகள் மண். அப்படி பேசு. 1000 முறை 1000 நாடகம் போட்டு பல முறை சிறைக்கு போன விஸ்வநாததாசனுடைய மண். அப்படிலாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இது காகிதம் இல்லத்து மண், அப்படி பேச மாட்டேங்கிறீங்க. இது ராமசாமி படையாச்சி மண், இது இப்படி பேச மாட்டேங்கிறீங்களே. ஆவுன்னா பெரியார் மண், ஆவுன்னா இது பெரியார் மண். எங்கே இருக்கு மண்? பெரியார் மண்ணா தான் லாரி அள்ளி வித்துக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டுங்க நீங்க. அது வெறியா வருது. அப்புறம் திருப்பி இதே பேசும்போது தான் வெறி வருது. எங்க இருக்கு காட்டு? எது பெரியார் மண்? அதே ஈரோடு என் பாட்டன் காளிங்கராயன் மண் இல்லையா? தீரன் சின்னமலை உழவன மண் இல்லையா? சொல்லுங்க. கொடிகாத்த குமரன் அவர் மண் இல்லையா? அது எங்கிருந்து எதுக்கு அவர் மண்ணுன்றீங்க? யாருங்க முதல்ல அவர் மண்? எது எப்படிங்க சொல்றீங்க? இதை எப்படி சொல்றீங்க? அவர் தாய் நிலமாங்கது. வந்தயமெல்லாம் பட்டா போட்டு குடியிருக்கிறதுக்கு என்ன இது? பெரம்போக்கணுமா? மான தமிழர்கள் கூட்டம் வாழ்ற மண்ணுது. சும்மா ஏதாவது பேசிக்காதீங்க. அது தெரியாதா? பெரியாடு கட்டி விழுந்த வீட்டுக்கே போனதுன்னா குடிமனை உறுதி பத்திரம் கொடுத்துருக்கான், பட்டா கொடுத்துருக்கான்.